வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு இந்த இடம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. ஓகேங்களா, நம்மளுடைய மொபைலேருந்து லேப்டாப்புக்கும் லேப்டாப்லேருந்து மொபைலுக்கும் ஒயர்லெஸ்ஸாக நம்மளுடைய ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால ஒயர்லெஸ்ஸாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ தவிர வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இதில் நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாத இன்னும் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். இப்போ நம்ம எப்படி அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. கைஸ், நமக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சின்ன சைஸ் சாஃப்ட்வேர் தான். பிசி ரிமோட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கே monoson.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க. அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜ்லையும் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க. இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 41 MB ஃபைல் சைஸ் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஓகேவா, எனக்கு ஐடியம் ரீடேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதனால் இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைலில் கொஸ்டின் போயிடுறேன். எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சரி, ஓகே, இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு ரேர் ஃபைலாக இருக்கும். இது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்குங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதனால் நான் இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செட்டப் டெவலப் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ சார் ஓகே, கேஷ் கொடுத்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இங்கிலீஷில் இருக்கும். அப்படியே ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து டிக் பண்ணுங்கள். படித்து பார்த்துட்டு அப்புறமா அக்ரி கொடுங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கப்புறம் நமக்கு இன்டர்நெட் அக்சஸ் இங்கே நமக்கு தேவை கிடையாது. நமக்கு மொபைலோடைய ஹாட்ஸ்பாட் மட்டுமே போதும். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைலோடைய ஹாட்ஸ்பாட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு மட்டுமே இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மற்ற எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, சரி, ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இது. ஓகே, இப்போ நம்ம பிசியில் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சு வச்சு ஓரளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம மொபைலில் தான் பண்ணோம். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ரிமோட் நம்ம அக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் என்னோட மொபைல் நடக்கிறது அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு பிசி ரிமோட் கண்ட்ரோல்னு சர்ச் பண்ணுங்கள். வர அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து எப்படி பேர் பண்ணிட்டு புள்ள போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னுடைய டெஸ்க்டாப் நேம் ஷோ ஆகுது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் ஐக்கானுக்கு பார்த்தீங்களா. ஓகேங்களா, மீக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. டேட்டா கேபிள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆடு க்ளோஸ் பண்ணிங்க. இந்த இடத்த நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, இது 2 கோடு மாதிரி வரணும். ஓகேங்களா, ப்ளே பண்ணுற மாதிரி. இப்போ நமக்கு எல்லாவுடைய அக்சஸும் உங்களுக்கு பிசியில் கிடச்சிரும். ஓகேங்களா, மொபைல் என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு பிசியில் வந்துடும். இப்போ நான் உதாரணத்துக்கு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட தமிழ்னு ஒன்று இருக்குது. அதை நான் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்பில் நான் வச்சுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நமக்கு ப்ரீவியூ ஆகும். ஓகேவா, இது நமக்கு ப்ரீவியூ ஆகுது. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்று உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நமக்கு ஃபோட்டோஸ் மட்டும் தான் கிடையாது. நம்ம எல்லா ஃபைலுமே நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஈஸியாக நம்மளால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் அந்த ஃபைலையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம மொபைலில் இருக்கிறது எப்படி லேப்டாப்பில் பார்க்குறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ லேப்டாப்பில் இருக்கிறத நம்ம மொபைலுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மொபைலில் ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா திஸ் பிசின்னு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்க. இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திஸ் பிசி அது நம்மளுடைய லேப்டாப்பில் என்ன டிஸ்க் வச்சுருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடைய நேம் அப்படியே நமக்கு இங்கே ஷோ பண்ணும். இதில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் மொபைல் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஈஸியாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்டர்நெட் அக்சஸ் தேவையில்லை. ஓகேங்களா, முக்கியமாக. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோல்டரில் ஏதோ சம்திங் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மூவிஸ் தான். ஓகே, இது என்னுடைய லேப்டாப் இல்லை, என் ஃப்ரெண்டோடைய லேப்டாப்பு. ஓகேங்களா, சரி, ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஐடியம் இது. ஓகேங்களா, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி டெஸ்க்டாப்புடைய ஃபைல் தான். ஓகேங்களா, இது மொபைலில்
யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் அக்சஸ் இல்லை. ஓகே, நீங்கள் எதை வேணால் ப்ளே பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இப்போ நமக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் வெளியே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் கண்ட்ரோல், நம்ம மொபைலில் நம்ம மவுஸ் கண்ட்ரோல் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம டச் பேட் யூஸ் பண்ணுறது, நீங்கள் டச்சை ஏதாவது நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா அது மவுஸாக நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் இதில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதை பற்றி நான் டெடிக்கேட்டாக வேறு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட புரியுமா. இப்போதைக்கு ஷேரிங் மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன்னு வந்தேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷனை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அக்சஸ் நீங்கள் மொபைலில் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் டெஸ்க்டாப்பில் என்னென்ன பண்ணீங்களோ அப்படியே உங்களுக்கு மொபைலில் ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் மொபைல் என்னென்ன பண்ணுறீங்களோ அப்படியே டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகும். உங்களுடைய கசர் மூமெண்ட்டை நீங்கள் மொபைலே அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியவே புரியாது. ஓகேங்களா, நீங்கள் மொபைலில் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் இடையே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்லா பெஸ்ட்டான அப்ளிகேஷன் இது. ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய வால்யூம் அக்சஸ் கூட நம்ம எதாவது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த வால்யூம் அக்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னுடைய பிசியோடைய ஐக்கான் வால்யூம் ஐக்கான் பாருங்கள், அதில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, டிக்ரீஸ் ஆகுதா. ஓகே, நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. ஓகே கைஸ், சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் தான் வந்தேன். டெடிகேட் வீடியோ அப்புறம் போகிறேன். நான் இதில் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் கொடுங்க. இந்த மாதிரி ஷோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது பக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ ஆல்.